ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது நண்பர்கள் யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரானை வந்து மிரட்டும் விதமாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, BS-2 அப்படிங்கிற போர் விமானத்தை வந்து மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இன்றைக்கி அனுப்பியிருக்கு. அது வந்து அந்த போர் விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய பதுங்குக்குழிகள் இராணுவ வீரர்கள் வந்து ஈரானிய இராணுவ வீரர்கள் வந்து தங்கியிருந்தாலும் அந்த பதுங்குக்குழிகளில் வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக இன்றைக்கி பென்டகன்லேருந்து விமானங்கள் அதிக அளவு வந்து மத்திய கிழக்கு பகுதியில் வந்து அனுப்பியிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை என்னத்துக்காக வந்திருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் ஒப்பந்தத்துக்காக வந்திருக்கு. இந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எதுக்காக இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா, அணு ஒப்பந்தத்தில் ஈரான் வந்து கையெழுத்தே போட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்குது. அது ஏன் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா, ஈரானுக்கு அதாவது அமெரிக்கா சேஃப்டிக்காக. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ஆபத்தான நாடுகள் வந்து வடகொரியா, ஈரானு, ரஷ்யா, இந்த மாதிரி வந்து இப்போ கடந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து நாடுகள்லாம் வந்து 3 நாடுகள்லாம் வந்து மிகப்பெரிய எதிரியாக வந்து பார்க்கப்படுது. ரெண்டாவது, ட்ரம்ப் பதவியேற்ற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்போக்கான விஷயத்தை வந்து ரொம்ப கையில் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி அதை வந்து ஈரானுக்கு வந்து ஈரான் வந்து டார்கெட் பண்ணி நிறைய விஷயம் வந்து நடந்துருக்கு. வரியிலிருந்து பொருளாதார தடை வரைக்கும் நிறைய விஷயம் வந்து நடந்துருக்கு. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரானால் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் முடியவே முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து சுவிஸை வந்து ஏன்னா வந்து ஈரானுக்கு ராஜதந்திர ரீதியாக வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே வந்து அமெரிக்காவில் பண்ண முடியாது. அமெரிக்காவில் பண்ண முடியும் அப்படின்னா சுவிஸ் மூலிமா தான், சுவிஸோட தூதரகத்து மூலிமா மட்டுமா வந்து அணுக முடியும். அமெரிக்கா வந்து ஈரானை வந்து அணுக முடியும். மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு சுவிஸ் மட்டும் வந்து நாடியிருக்காங்க. சுவிஸ்கிட்ட ஈரான் வந்து ஒரே வாரம் சொல்லிடுச்சு, நீங்கள் இதில் தலையிடாதீங்க, அவன் அடித்தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி முடிச்சிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, 2 மாதம் வந்து ஈரானுக்கு அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து காலக்கெடு கொடுத்துருக்காரு. நீ 2 மாதத்துக்குள்ளார இந்த கையெழுத்து நீ போடலை அப்படின்னா நீ அணுகுண்டு தாக்குதல் வந்து ஈரான் மேலே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையே சொல்லிட்டாரு. நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஈரானோட பார்லிமெண்ட்டோட சபாநாயகர் அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அவர் பேர் வந்து அலி லார்ஜினியோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேமு. அவர் தான் நேற்று வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு வந்து நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்த முயற்சிக்கு எங்களுக்கு வந்து அந்த தகவல் நுண்ணறிவு மூலியமாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அடுத்த செகண்டு எங்களோட ஏவுகணைகள் முழுவதும் அமெரிக்காவை நோக்கி இருக்கும், முக்கியமாக பென்டகனை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேற்று பகிரங்கமாகவே அது சொல்லிட்டாரு. ஏன்னா இது சொன்னவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஈரானோட மிக மிக முக்கியமான ஆள் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி அந்த விஷயம் வந்து அணு தாக்குதல் நடந்ததுன்னா நீ அணுகுண்டு தான் போடுவேன், நான் வந்து அணு தாக்குதலே நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுகுண்டுக்கும் அணு தாக்குதலுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஈரானை வந்து ஏன் வந்து ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு நெருக்கடி கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஈரான் எப்பயுமே இல்லாத அளவுக்கு அணு செறிவூட்டு மையத்தை வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த செறிவூட்டுதலில் வந்து கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இப்போ வந்து ஈரான் வந்து செறிவூட்டல் வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து ட்ரம்ப்போட நிர்வாகத்துக்கு வந்து பிடிக்கல, அதாவது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. எதுக்காக வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, செறிவூட்டல் வந்து ஏன் அதிகமாக பண்ணுறாங்க, அது வந்து ஒன்று மின்சாரத்துக்காக பண்ணலாம், ரெண்டாவது அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு பண்ணலாம். ஈரான் வந்து மின்சாரத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு இருக்குது ஈரானுக்கு. அதுக்கு மேலே வந்து அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த அணு செறிவூட்டல் மையத்தை வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதனால தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து நீ வந்து கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அமெரிக்கா சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் வந்து இவங்க கேட்டபாடு இல்லை, கேட்காத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவேன், நாட்டு மேலே அணுகுண்டு தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு. இதுக்கு பதிலடியாக வந்து இவங்களும் வந்து நீ தாக்குதல் நடத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அது வந்து அதுக்கு முன்னாடி புது நண்பர்கள் நம்ம சேனல் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.